வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்குறது என்னென்னா ஆச்சாங்குளம், அதாவது வேடசாமி ஐயன் கோயில், பச்சை நாயகி பார்வதி அம்மன் கோவில். அந்த கோவில் இருக்கும் இடத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுபோக ஆச்சாங்குளம் கரையோரமே அமைந்திருக்கிற இந்த வேடசாமி ஐயன் கோயிலை பற்றி தான் இப்போ நாம் முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இந்த மரமெல்லாம் குறைஞ்சது 200-300 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான கோயிலுங்க இந்த கோயில். வேடசாமி ஐயன் கோயிலுங்கிறது நீலம்பூர்லேயே மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். பாருங்கள், எனக்கு காலில் அடிபட்டிருந்ததுனால என்னால் நடக்கக்கூட முடியாத சூழ்நிலையில் ஓரளவுக்கு தான் நான் போய் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. கோயிலுக்குள்ளாரெல்லாம் உள்ளே போக முடியல. இன்னொரு நாளைக்கு அமாவாசை அப்போ இங்கே நல்லா விசேஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அமாவாசை அன்னைக்கு நாம் நல்லா நீட்டாக எடுத்து கோயிலை பற்றின விவரங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், வேடசாமி ஐயன் கோயில், பச்சை நாயகி பார்வதி அம்மன் கோவில் பற்றின ஒரு தோற்றத்தை பாருங்கள். இங்கே 4 குதிரைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேடசாமி ஐயன் கோயில் இருக்குது. அந்தல பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குது. இந்தெல்லாம் அது போக மண்டபம் இருக்குது. பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆச்சாங்குளம்னு கிட்டத்தட்ட 400 ஏக்கருக்கு மேலே பறந்து விரிந்த ஒரு குளங்க. அதாவது கோவை மாவட்டத்திலேயே பெரிய குளம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு குளத்துக்கு அருகிலேயே, அதாவது அந்த கரை ஓரத்துலேயே அமைஞ்சுள்ளது நம்ம வேடசாமி ஐயன் கோயில். பாருங்கள், இது அருள்மிகு கருப்புராயன் கன்னிமார் திருக்கோயில். இதுவுமே பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே கரெக்டாக ஆச்சாங்குளத்தோட அருகிலேயே அமைந்திருக்குது. இதுதான் அருள்மிகு வேடசாமி ஐயன் கோயில். இங்கே ஒரு புத்துக்கன் கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், கோயில் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ரொம்ப பழைய காலத்து கோயிலுங்க இந்த வேடசாமி ஐயன் கோயிலுங்கிறது. ரொம்பவுமே பழைய காலத்து கோயில். இது ஓரளவு புதுப்பிச்சிருக்கிறாங்க. அதன் அருகில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 குதிரை வாகனம் இருக்குது. அதை ஒட்டி மண்டபம் ஒன்று இருக்குது. இங்கே நாம் மண்டபத்தில் கிடா வெட்டு, திருமண நிகழ்ச்சி மற்றும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாம் இங்கே புக் பண்ணி நாம் விசேஷங்களை கொண்டாடிக்கலாம். பாருங்கள், அதுதான் ஆச்சாங்குளக்கரை. இப்போ அதாவது குளத்தை பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டு உள்ளே யாரும் போக முடியாத அளவுக்கு பண்ணதுனால வெளியிலேருந்து தான் உங்களுக்கு எடுத்து காமிக்க முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு இந்த குளம். கிட்டத்தட்ட 400 ஏக்கருங்க. 400 ஏக்கர் மிக பறந்து விரிந்த இந்த குளம். இதெல்லாம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லலை. பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, கோவை மாவட்டம் நீலம்பூர் கிராமம். நீலம்பூர் கிராமத்தில் தான் இந்த ஆச்சாங்குளம்னு அமைஞ்சிருக்குது. அதுபோக வேடசாமி ஐயன் கோயிலும் அமைஞ்சிருக்குது. பார்த்திங்கன்னா குளத்தோட பரப்பளவு இங்கிருந்து பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோயிலுங்க அது குளங்க. அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில், வேடசாமி ஐயன் கோயில். நீங்கள் அதை முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சின்ன டேமுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிற குளம். பாருங்கள், குளம் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த குளம் பூரா அந்த ஆகாய தாமரை செடினாக்கா நிறையா மூழ்கி அந்த செடி அகற்றோன்னு மீன் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்படியே அந்த மீன் பிடிச்ச நேரம் போக இதுக்குன்னு வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி ஏதோ ஒரு நாளில் இந்த ஆகாய தாமரைகள் நல்லா அகற்றுனாங்கன்னா குளம் இன்னுமே நல்லா சுத்தமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நீலம்பூர் போகிற ரோடுங்க. இந்த ரோட்டில் அப்படியே நேரம் போனால் நீலம்பூர் போயிடலாம். இப்போ நாம் திரும்பி இந்த வழியில் வரோம். திருப்பி ரிட்டர்ன் வர வழிங்க. வரதுக்கு ஆப்போசிட்டு போனால் தான் நீலம்பூர் போக முடியும். இது நீலம்பூர் ரோடு. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் முத்துக்கோணம் போயிடும்.
போகுதுங்க. இந்த வண்டி போகிற ரோடு வந்து முத்துக்கவுண்டன்புதூர் போகுது. இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி போனோம்னா நீலகிரி போகுது. இந்த இடத்துல ஒரு ரோடு கட் ஆகுங்க. இந்த ரோடு கட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் நேராக முதலிபாளையம் பிரிவு சாந்தி பீஸ் எல்லாம் போகுது இந்த ரோடு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த வேடசாமி கோயிலோட கேட் வரைக்கும் இப்போ நம்ம போக போகிறோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே கோயிலுக்குள்ளே போனோம் இதுக்கப்புறம் நான் முன்னாடி பக்கத்தில் நினச்சிட்டேன் பாருங்கள். குளத்தோட கரையிலேயே இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் நம்ம வேடசாமி கோயில் குளத்தோட கரையிலேயே இருக்குதுங்க. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை நீங்கள் எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. தயவுசெய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு மீண்டும் வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.